திருப்பலி முன்னுரை. அன்பு என்னும் திருவொளியை ஏற்றி திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் என்பதுதான் இன்றைய வழிபாட்டின் மைய கருப்பொருள். தேடல்கள் நிறைந்த இவ்வுலகில் இறைவனின் அழைப்பை ஏற்று திருவருகை காலத்தின் இறுதி பகுதியில் மீட்பெரின் பிறப்பிற்காக உள்ளத்தை தயாரிக்க வந்துள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் வின்சென்ட் டி பால் சபை சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்வில் நாம் பல தேடல்களில் ஈடுபடுகின்றோம். அத்தேடல்களுக்கு பல்வேறு வழிகளில் விடைகள் மற்றும் தீர்வுகள் வந்து சேருகின்றன. இந்த தீர்வுகள் பல வேளைகளில் நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வடிவத்தில் வந்து சேருவதையும் நாம் நம் வாழ்வில் பலமுறை உணர்ந்திருக்கின்றோம். யூதேயா முழுவதும் ரோமை அடக்குமுறை நிலவி அளவுக்கு அதிகமாக மக்களை வதைத்து வந்த சூழலில் இளம் கிராமத்து பெண்ணான நம் மரியாள் சொந்த நாட்டிலே சிறையில் வதைக்கப்பட்டதை போன்ற ஒரு நெருக்கடிக்குள் வாழ்ந்தார். இருப்பினும் அவர் தினமும் இறைவனிடம் எழுப்பி வந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை தம் மகனின் தாயாகும்படி அழைத்து மீட்பின் கருவியாக்கினார். தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, சமுதாய வாழ்வானாலும் சரி, நமக்கு தேவை இறைவனிடம் சரணடையும் பணிவு மற்றும் தகுந்த முடிவுகளை எடுக்கும் துணிவு ஆகும். வானதூதர் மரியாவை சந்தித்த அந்நிகழ்வில் காணப்பட்ட அந்த பணிவையும் துணிவையும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலும் புலரும் புத்தாண்டிலும் நாம் அனைவரும் பெற்று வாழ அன்னை மரியின் பரிந்துரையோடு இத்திருப்பலியில் உருக்கமாக இறைவனை மன்றாடுவோம். தேவராஜன் வருவார், வாரும் மகனே அகமகிழ்வாய், எருசலேம் மகனே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனமேறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன்
ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவார். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனமேறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே வாழும். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்பு குரலே, இந்த திருப்பலியானது பிறந்த நாளாக ஒப்புக் கொடுக்கிற வில்சன் அவருடைய 20ஆம் ஆண்டு பிறந்த நாள் மற்றும் ஜூலியா ஜெனோவா அவருடைய பிறந்த நாள், ஃப்ளோரா சார்ல்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் வழியாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் ஃபார் குட் ஹெல்த் ஆஃப் த ஜெரோசம் ஜோசப் ரோஸ் மேரி வில்லியம் ஜெனிட்டா மேரி குடும்ப அமைதிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மேலை பாற்றுக்காக டெய்சி பெத்லின், செலஸ்டின் பெர்னாண்டோ, கிறிஸ்டி அமலராணி, பிரான்சிஸ் குழந்தையம்மாள், லூது மேரி என்கின்ற கஸ்தூரி, ஆர் மகிமை 9வது நாள் நினைவு, சாமிநாதன், மலையப்பன், அம்ப்ரோஸ், சேவிரம்மா, ஸ்டீஃபன், அண்டோனி ஆகியோருடைய ஆண்மேலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். திருவருகை காலத்தில் 4ஆம் ஞாயிறு இல்லையா, மகிழ்ச்சியோட மனநிறைவோடு கொண்டாட அன்பு என்ற ஒரு சிந்தனையில் இன்றைய நாள் இந்த ஒரு 4 மெழுகுத்திரிகளுடைய நினைவாக, ஒவ்வொரு மெழுகுத்திரியும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கிறதுலே, முதல் மெழுகுத்திரி நம்பிக்கையும், 2வது அமைதி, பிறகு மகிழ்ச்சி, அன்பு. இது இன்னொரு வேர்ஷனில் 4 மெழுகுத்திரிகள் பல யுகங்களினுடைய தயாரிப்பு. இறை வாக்கினர்கள், த ப்ராஃபஸி கேண்டில், இறை வாக்கினர்கள் எப்படி தயாரித்தார்கள். அதைத் தொடர்ந்து பெத்லகேம் கேண்டில், சூசைப்பர் மாறாவும் எப்படியெல்லாம் இயேசுவின் பிறப்புக்கு தயாரித்தார்கள். அதைத் தொடர்ந்து 3வது வாரம் த ஷெப்பர்டி கேண்டில், இடையர்கள் எப்படி தான் கடவுளுடைய பிறப்பை தயார் செய்தார்கள். இன்றைக்கு த 4th கேண்டில் த ஏஞ்சலிக் கேண்டில், காவல் சம்மனசுக்கள் இயேசுவின் பிறப்பு. அப்படி என்றால் நாமும் எப்படியெல்லாம் தயாரிக்க வேண்டும் என்று உணர்த்துவதுதான் மெழுகுத்திரி ஆக ஏற்றி ஆண்டவருடைய அற்புதமான இந்த திருவருகை காலத்து 4வது வாரத்தை நாம் தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள் பெத்லகேமுக்கு செல்வோம் என்ற ஒரு மனநிலையில் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை அண்மையில் இருப்பதால் பிறப்பு விழாவுக்கு நாம் தயார் செய்து கொண்டாடுவோம் என்றுதான் கடவுள் நம் எல்லாரையும் அழைக்கிறார். அழைப்பை ஏற்று
இந்த நாள் இனிய நாளாக, இந்த வாரம் இனிய வாரமாக, அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக அமைய நாம் இந்த திருப்பலியில் நல்லதொரு தயாரிப்போடு கொண்டாட, ஆண்டவருடைய பிறப்பின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் திருவிழாவாக அமைய, பங்கினுடைய பெருவிழாவாக அமைய ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்கள் குவிப்போம். மனசுக்குள்ளாக, நம்முடைய மனசுக்குள்ளாக அந்த ஆண்டவன் குடிகொள்கின்ற வாழ்கின்ற இல்லமாக உள்ளம் அமைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். இத்தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் நாம் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், குறிப்பாக ஆண்டவருடைய பிறப்பு விழாவுடைய தயாரிப்பை செய்யாமல் முறையாமல் இல்லாமல் இருந்த பொழுது கூட நாம் ஆண்டவரத்தில் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்கலாம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை மன்னிப்பாக நாம் கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருளுமை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானகத் தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை அளிப்பார் என்றும் கன்னியிடமிருந்து பிறக்கும் குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்றும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. கடவுள் எப்போதும் தம் மக்களுடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையாவிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருள் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுப்பை சோதித்து மனம் செழிப்படை செய்திருப்பதாதோ என் கடவுளின் பொறுமை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று
ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கின அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து தாவீதின் மரபில் பிறந்தவர் என்றும் அவர் இறந்து உயிர்த்ததின் வழியாக கடவுளின் மகன் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் புனித பவுலடியார் விளக்குகிறார். நாம் அனைவரும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன்.
இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலை நாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருப்பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18 24 முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவேர் என்று இறை வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டுமாக நம் வாரத்தின் முதல் நாள்
6 நாட்கள் வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வு நாள், கடவுளுடைய நாளாக இந்த நாளில் நம்முடைய பொறுப்புகள், கடமைகள், கத்தோலிக்க கிறிஸ்துவ கடமைகள், பொறுப்புகள், அதையும் தாண்டி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றியை சொல்லி புலர்ந்த இந்த புதிய நாள், புதிய வாரம், அதுவும் திருவருகை காலத்தினுடைய 4ஆம் வாரம், ஆண்டவருடைய பிறப்பு விழாவையெல்லாம் நாம் கொண்டாடப் போகின்றோம் என்ற ஒரு அற்புதமான மனநிலையில், தயாரிப்பு நிலையில் நாம் எல்லோரும் வருகை தந்து நம்பிக்கையின் விழாவும், மகிழ்ச்சியின் விழாவும், நிறைவின் விழாவும், ஆசீர்வாதத்தின் விழாவும், ஆற்றலின் விழாவும், அன்பின் விழாவும், மன்னிப்பின் விழாவும், இரக்கத்தின், பரிவின், உச்சத்தின் விழாவும் ஆகிய ஆண்டவருடைய இயேசுவின் பிறப்பு விழாவெல்லாம் நாம் கொண்டாடும் உங்கள் எல்லோரையும் அன்போடு தயார் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் உள்ளமெல்லாம் இயேசு ஆண்டவர் பாலன் இயேசு குடிகொள்கின்ற இல்லமாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தை திருவருகை காலத்தில் 4ஆம் ஞாயிறு கூடுதலாக நம்முடைய மனசை எப்படியெல்லாம் தயார் செய்யணும் என்பதற்கான சிந்தனை இந்த நாளுடைய இறை வார்த்தையில் நம்முடைய வாழ்வியல் தொடர்போடு கொடுக்கப்படுகிறது. 100வது மாடி. அந்த 100வது மாடியில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். 100வது மாடினா பாருங்கள் எவ்வளோ உயரம். ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் நடுவில் வந்து, சுரேஷ், உங்கள் மக அஞ்சு கார் விபத்தில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அவர் கேட்ட உடனே பதறி போய் 100வது மாடியிலேருந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டார். 50வது மாடிக்கு அவர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, எனக்கு அஞ்சுன்ற மகளே இல்லைன்னு. அப்படியே 25வது மாடிக்கு வரார். ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு கீழே தொப்புன்னு விழுறார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ என் பேர் ரமேஷ் ஆச்சு, சுரேஷ் இல்லையான்னு. நிறைய பேர் என்னென்னா பரபரப்பு, பதற்றம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பரபரப்பு, பதற்றம், அவசரம், நிதானமே இல்லாத வாழ்க்கை சூழல். அவ்வளோ பரபரப்பாக நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நாம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்காக நிதானமாக தயாரிக்க இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு எழுத்தாளர், அவருடைய பெயர் சார்ல்ஸ் ஸ்விண்டன் என்கின்ற பெயர். அவர் ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம் எழுதினார், த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்திலே தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார். என்னவென்றால், அவர் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் நிறைய கமிட்மெண்ட். எஸ் காட் லாட்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும். அதனால் என்னென்னா, மனைவிகிட்ட கூட பேசுறதில்ல சரியாக. மனைவிகிட்ட எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்கிட்ட எரிஞ்சு விழுறது, மன உளைச்சல், மன இறுக்கம், டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், பொறுமை இல்லை, நிதானமே இல்லை. சில நேரங்களில் வந்து அப்படியே எழுந்துக்கிறது, குளிக்கிறது, போகிறது, வர்றது எல்லாம் அவசரம் 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 அவசரம். நிறைய வேலை, இந்த வேலை, அந்த வேலை, இந்த வேலை, அப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆகுது, பயங்கர கேப், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பயங்கர கேப். ஒரு நாள் இரவு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டமாக அவரும் உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ அவங்களுடைய இளைய மகள் கேட்குறா, அப்பா கிளாஸ் டீச்சர் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு. உடனே அவங்க அப்பா, ஏமா அதை பரபரப்பாக படபடப்பாக சொல்கிற, கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும். அப்போ அந்த மகப்பா, பொறுமையாக நிதானமாக சொல்கிறதுக்கு நான் ரெடி, நிதானமாக கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா? அப்போ தான் அவருக்கு உரைக்குது. அப்போது அந்த நிதானத்தை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லிட்டு அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை அவர் கற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி புதிய சூசையப்பர் உடைய ஒரு கதாபாத்திரத்தை நாம் சிந்தித்து வாழ்க்கையை நாம் ஒரு நிதான கவனிப்பாளர் தான் புதிய சூசையப்பர். இன்றைக்கி பாருங்கள், மத்தேயு நற்செய்தியிலேருந்து ரொம்ப வாசிக்கப்பட்ட அழகான புதிய சூசையப்பருடைய கேரக்டர் வந்து பியூட்டிஃபுல் கேரக்டர். அதாவது அவருக்கு ஒரு நடந்த ஒரு போராட்டம், மனசில் அவ்வளோ போராட்டம், குழப்பம். மாதா கருவுற்று இருக்கிறாங்க, அம்மா கருவுற்று இருக்காங்க, மரியா கருவுற்று இருக்கிறாங்க. எப்படி, எங்கே, என்ன, தூய் ஆவியல், அதெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடியல. அந்த நேரத்தில் பாருங்கள், அவர் பரபரப்பாய் இல்லாமல் நிதானமாக இருக்கிறார். என்ன செய்வது, கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று யூத சட்டம் சொல்கிறது. ஆனால் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று அழகாக அவருக்கு இட்ஸ் எ ஜென்டில் மேன். ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும். we can learn a beautiful lesson from சூசையப்பா. ஒரு ஜென்டில் அண்ட் கைண்ட், ஒரு ப்ராட் மைண்ட். தன்னுடைய மனைவியை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறார். அவ்வளோ அழகாக ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் தன்னை எப்படி அவர் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இது பொருத்தம், ஆணுக்கும் பெண்ணுக்கும். எவ்வளோ ஒரு கைண்டாக பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார் இல்லையா? அவ்வளோ ஒரு மனசில் போகிறது, அவ்வளோ ஒரு நிதானமாக அந்த நேரத்தில் அவர் ஒரு அவசரமாக அந்த முடிவை எடுக்காமல், யூத சட்டம் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் கூடி வாழ்வதற்கு முன்பாகவே கருத்தாங்கிறார். நினச்சி பாருங்கள், இன்றைக்கி அப்படின்னா
அன்னைக்கு அது பயங்கரம், நினைச்சு போக பயங்கர கஷ்டம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. See, he didn't lose his temper, he didn't create himself a stress, a tension in him, rather he was very patient. நிதானமாக இருக்க. நீங்க பாருங்க, சூசையப்பர் பேசினார் அப்படின்னு பைபிள் இல்லை. சூசையப்பர் கேட்டார் பைபிள் இருக்கு இல்லை. எவ்வளோ பார்த்தீங்களா? அவர் பேசவே இல்லை. சூசையப்பர் பேசினா இல்லை. பட் ஆல் த டைம் வாஸ் ஹியர்ஸ். அவர் கேட்கிறார். கேட்டல் என்பது இட்ஸ் அ பிக் ஆர்ட். கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. இன்னைக்கு கேட்கின்ற பழக்கமே இல்லை. யார் என்ன சொன்னாலும் கேட்பது. இளைய தலைமுறை கேட்பதே கிடையாது. கணவன் மனைவி பேச்சு, மனைவி கணவன் கேட்பதே கிடையாது. நம்முடைய பாப்பரசர் அழகாச்சும் முன்னாள் பாப்பரசர் த லிசனிங் இஸ் ஆர்ட் என்கிறார். கேட்டல் ஒரு அழகான கலை. ஆகையால நம்ம பாருங்க, அவ்வளோ பொறுமையாக நிதானமாக கேட்கிறார். ஆக அந்த கேட்டலில் கடவுளுடைய குரலை கேட்கிறார். கடவுளுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர்கிறார். இயேசுனுடைய பாலன் பிறப்பினுடைய நோக்கத்தை இப்படி சூசையப்பர் உணர்கிறார். ஆக இன்னொரு எழுத்தாளர், ஒரு ஆங்கில எழுத்தாளர் இப்படி சூசையப்பரை பற்றி சொல்கிறார். ஜோசப் வாஸ் a real husband of Mary, but he gave up all his rights of husband. And Joseph was not real father of child Jesus, but he took up all the responsibility of the fatherhood. அப்படின்னா தமிழில் என்னன்னா, புனித சூசையப்பர் மாதாவுடைய உண்மையான கணவர். ஆனால் கடவுளுக்காக தன்னுடைய உண்மையான அந்த கணவர் நிலையே விட்டு கொடுக்கிறார். தன்னுடைய உரிமையெல்லாம் அவர் விட்டு கொடுக்கிறார் கடவுளுக்காக. அதே போல் சூசையப்பர் இயேசுடைய உண்மையான தந்தை அல்ல. ஆனால் அத்தனை பொறுப்புகளும், தந்தைக்குரிய அத்தனை பொறுப்புகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் சென்ட் ஜோசப். இதுதான் உண்மையான மகத்துவம். இப்படி சூசையப்பர் நினைச்சு அவ்வளோ பிரமிப்பாக இருக்க பேசாத ஒரு மனிதர் வாழ்ந்து காட்டுகிறார். ஆக நிதானமாக ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய குரலை நாம் கேட்போம். இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இன்றைக்கி நம்ம பரபரப்பாக இதை வாங்கணும், கிறிஸ்மஸா ஸ்டார் கட்டணும், குடில் கட்டணும், இப்படி கோலங்கள், இப்படி அலங்காரங்கள். பட் வாட் வி ஆர் லிசன், நம்ம என்ன கேட்டு இருக்கிறோம்? நம் கடவுளுடைய குரலை, ஆண்டவருடைய பிறப்பின் நோக்கத்தை, ஆண்டவருடைய பிறப்பின் ஆழத்தை, ஆண்டவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தை நம்மளால் உள்ளத்தில் கேட்க முடிகிறதா? இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் பிஸி ஷெட்யூல் இல்லையா? எங்கே பார்த்தாலும் பரபரப்பு, எங்கே பார்த்தாலும் பதற்றம், எங்கே பார்த்தாலும் டிராஃபிக், எங்கே பார்த்தாலும் நெருக்கம், எங்கே பார்த்தாலும் நெருக்கடி அல்லது போக்குவரத்து நெருக்கடி, மன நெருக்கடி. ஸோ ஆர் வி லிசனிங்? ஆர் வி ஏபிள் டு லிசன் த வாய்ஸ் ஆஃப் காட்? நாம் கடவுளுடைய குரலை கேட்க முடிகிறதா? ஆக மனசெல்லாம் நாம் நிதானமாக, அவசரமே இல்லாமல் ஆண்டவன் இயேசு எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் தனிப்பட்ட வாழ்வில் பிறக்க போக அந்த பிறப்பின் நோக்கம் தான் என்ன, அதை பற்றி இன்னும் நாம் யோசிக்கலாம். ஆக சூசையப்பர் எவ்வளவு அழகாக ஆண்டவருடைய பிறப்பின் நோக்கத்தை தன் மன போராட்டத்தின் மத்தியில் அவ்வளவு அழகாக லிசன், அதை கொண்டாட ஆரம்பிக்கிறார். ஒரு ஆங்கில எழுத்தாளர் ஜி.கே. செஸ்டன் என்பவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர், புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கவிஞர், இங்கிலீஷ் நாட்டை சார்ந்த அவர் லிவர்பூல் என்ற இடத்திலிருந்து லண்டனுக்கு ட்ரெயினில் செல்கிறார். லண்டனில் இறங்கிட்டு மனைவிக்கு ஃபோன் அடிக்கிறார். நான் அடுத்து எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, வேர் ஐ சப்போஸ் டு கோ என்கிறார். நிறைய பேருக்கு நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எதுக்காக உழைக்கிறோம், யாருக்காக என்ன பேசுகிறோம், பல நாள் நமக்கு தெரியவில்லை. அதுபோல தான் இந்த கிறிஸ்மஸ் திருவிழா கூட ஏன் எதற்காக, ஆண்டவருடைய பிறப்பு விழா ஏன் எதற்காக பல நாள் தெரியாமையே போயிடுதோ. ஆகையால் ஆண்டவருடைய பிறப்பு விழாவினுடைய நோக்கம் தான் என்ன? கடவுளுடைய பிறப்பு ஆண்டாண்டு காலமாக வந்து செல்கிற ஒரு நிகழ்வோ, ஒரு டிசம்பர் 24 இரவு 25 அப்படியே நாம் அப்படியே போயிடக்கூடிய நிகழ்வோ இல்லை. That is a beautiful meaning. ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளடக்கியே தான் ஆண்டவருடைய பிறப்பு விழா. ரெண்டு விஷயம்தான். கடவுளுடைய பிறப்பு விழா நோக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால், we can celebrate a beautiful Christmas. நீங்களும் நானும் ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் ஏன் எதற்காக பிறந்தார், இது ரொம்ப பெரிய விஷயம். கடவுள் மனிதராக பிறக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் அது. இட்ஸ் நாட் a one day product, இட்ஸ் நாட் a 100 years of preparation. இது வந்து 1000 years of நீங்கள் பழைய ஏற்பாடு எடுத்துக்கங்களேன். பழைய ஏற்பாடு எத்தனை ஆண்டுகள் நினைக்கிறீங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் டு த எண்ட் ஆஃப் த புக் ஆஃப் மலாக்கி இல்லையா? அதில் தொடக்க நூலிலிருந்து மலாக்கி எத்தனை வருஷம் நினைக்கிறீங்க? 100 வருஷம் இருக்குமா, இல்லை 500 வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 ஆண்டுகளுடைய இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் ஃபார் வாட்? இயேசுடைய பிறப்புக்காக தான். தட் இஸ் அ பியூட்டி. 1000 ஆண்டுகளாக 1000 ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் நினைச்சு பாருங்க. அப்படி என்றால் இயேசுடைய பிறப்பினுடைய அந்த மகத்துவத்தை, நோக்கத்தை நாம் உணர்ந்து விட்டால் we shall celebrate a beautiful Christmas in the family, in a personal life, in marital,
இன் ஃபெமிலியர் லைஃப், குடும்பத்தில் நம்ம அழகாக கொண்டாடலாம். ரெண்டே நோக்கம் தான். ஒன்று, ரொம்ப அழகாக இன்றைய நாளுடைய இறைவார்த்தை சொல்லுகிறது. முதல் வாசகம், ஆகாச அரசன், அவனை பற்றி ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. ஆகாச அரசனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு இயேசுவில் நிறைவேறுவதை மத்தேயு ரொம்ப அழகாக கிளாசிக்கலாக பதிவு செய்கிறார். எங்கே? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 7ஆம் அதிகாரம் இல்லையா, சொல்லப்பட்ட எசாயா புத்தகம், அங்கே சொல்லப்பட்டதை அழகாக மத்தேயு நற்செய்தியில் இயேசுதான் அந்த மெய் வாக்கு, அது நிறைவேறுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? இதோ கன்னி கருவுற்றோர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். இது முதல்ல எங்கே சொல்லப்பட்டது? மத்தேயு நற்செய்தியில் இல்லை, எங்கே சொல்லப்பட்டது? அங்கே சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு விட்டது. ஒரு கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பிறந்த ஆண் மகவுக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் God is with us, கடவுள் நம்மோட. 2 முறை முதல் வாசகத்திலும் வருகிறது, மத்தேயு நற்செய்தி. that is the meaning of the Christmas. ஆகல கடவுள் நம்மோட கடவுள் என்பது பொருள் அல்ல. நீங்கள் ரொம்ப தமிழை அழகாக பார்க்கணும். தமிழுக்குள்ளாக 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கும் இல்லையா. நம்மோடு கடவுள் அப்படின்றத விட நமக்காய் கடவுள், that is the meaning. நமக்காய் கடவுள், நம் சார்பாக கடவுள். இன்னைக்கு எனக்காய் ஒரு ஆண்டவர், எனக்காய் என் தெய்வம், கடவுள் எனக்காய். He is the one participating in my history of life. கடவுள் எனக்காய் என் சார்பாக ஆண்டவர் இருக்க. கடவுள் நம்மோட, நமக்காய் நம் சார்பாக இருக்கிறது உணர்வது தான். நம்ம நிறைய நேரங்களில் நீங்கள் பாருங்களேன், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மரணங்கள், வருத்தங்கள், அடிப்படுதல், நிறைய ஆபத்து விபத்து வரும்போது எங்கே கடவுள்? எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? எங்கே இருக்கிறார் கடவுள்? ஏன் ஆண்டவரை என்னை இப்படி சோதிக்கிறீங்க? why you are forsaken me? why I am getting lots of suffering? கேள்வி கேட்குறோமா இல்லையா? மனசுக்குள்ளாக நீங்களாம் குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறீங்க, திருமண வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டு தான் வாழ்க்கை போகுது. நம்ம என்ன பண்ணுறது? கேள்வி கேட்க, ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஏன் என் வாழ்க்கையில் சோதனை துன்பம் கேட்குறோம்? ஏன்? அப்போ என்னென்னா கடவுளுடைய உடனிருப்பை ஒருவேளை உணராமல் இருக்க. அப்படி சூசைபர் பாருங்க, அவர் சந்தித்த மன போராட்டம், மென்டல் ஆகனி. நீங்கள் நினச்சி பாருங்க, ஜஸ்ட் இமேஜின், ஹாவ் எ இமேஜினேஷன் ஆஃப் சென்ட் ஜோசப்ஸ் லைஃப்லையே மன போராட்டம், த மென்டல் ஸ்ட்ரகிள், த மென்டல் ஆகனி, மன போராட்டம். ஏற்றுக்கொள்வதா, கல்லால் எரிய சட்டத்துக்கு முன்பாக நிப்பாட்டுவதா, அல்லது மறைவாக விளைக்குவதா? மென்டல் ஸ்ட்ரகிள். ஆனால் அதில் தான், அந்த ஒரு மன போராட்டத்தில் தான், அந்த துன்பத்தில் தான், அந்த துயரத்தில் தான் கடவுளுடைய உடற்பை, he felt the God's presence beautifully. இப்படி சூசைபர் பாருங்க, கடவுளுடைய உடனிருப்பை உணர்கிறார். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், 1000 வலிகள், காயங்கள் இருந்தாலும் are we able to feel the presence of God in us? கடவுளுடைய உடன் இருப்பை என்னால் உணர. மார்ட்டின் லூத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ட்டின் லூத்தர். there are 2 Martin Luther. one Martin Luther which was fight for the rights of the black people இல்லையா, அமெரிக்காவில். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான நிகழ்வு. அவர் கருப்பின மக்களுக்காக போராடுகிறார். பாஸ்டன் இடத்துல தான் மனைவி பிள்ளைங்களோட மேல் மாடியில் உறங்கி கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் கருப்பின மக்களுக்காக அவர் பேச வேண்டும். மிகப்பெரிய உரை நிகழ்த்தி கருப்பின மக்களுடைய போராட்டத்தில் அவர் ஈடுபட திட்டமிடுகிறார். இதனால் வெள்ளையின மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்கிறார். அந்த இரவு மனைவி பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கால் வருது, ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு வெள்ளைக்காரன் ஃபோன் பண்ணுறான், ஏ கருப்பினத்தவனு, நாளைக்கு மட்டும் நீ பேசினாய் என்றால், நீ பொது வாழ்க்கையில் பொது வெளியில் பேசினாய் என்றால் உன்னை கொலை செய்துவிடும் என்று. there is a threatening call. just imagine அந்த கால். மனைவி பக்கத்தில், பிள்ளைங்க எப்படி இருக்கும்? மனசு அவ்வளோ படபடப்பா. மேலே இருந்து அப்படியே அவர் கீழே இறங்கி வந்து டைனிங் அந்த பக்கத்தில் வந்து முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்கிறார். கடவுளே, நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன்? உன் பணியை தானே நான் செஞ்சேன், உனக்காக உன் மக்களுக்காக போராட தானே. ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளவு, நான் என் ஒரு அடியுடன் எடுத்து வைக்கவில்லை என்று மனசுக்குள்ளாக அந்த போராட்டத்தை ஜபமாக மாற்றி, அந்த ஜபமே கடவுளுடைய உடனிருப்பை, ஆற்றலை உணர்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேசிய பேச்சு தான் உலக புகழ்பெற்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீச் இன் த வேர்ல்ட். எனது ஐ ஹாவ் a ட்ரீம். அற்புதமான பேச்சு. ஆனால் அதை வந்து கல்லூரியில் பேச ஒரு நாட்கள் உண்டு. ஐ ஹாவ் a ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு. அற்புதமாக அவர் பேசிய பேச்செல்லாம் பாப்புலர், த ஹிஸ்ட்ரி ரெக்கார்டட் இன் த வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆகையால ஒரு அழகான பேச்சு. அவர் நம்பிக்கை பாருங்க, கடவுளுடைய உடனிருப்பை. 1000 வலிகள் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும், எஸ்
God is with us என்று அவர் நம்புகிறார். ஆக அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் அதுதான், கடவுள் நம்மோடு. இன்னைக்கு 1000 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை கண்டு ஓடி போவதல்ல, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்காய் பிறந்த பாலன் இயேசு எனக்குள் இருக்கிறார், என் துன்பத்தில் இருக்கிறார், என் வேதனையில் இருக்கிறார், என் மன போராட்டத்தில் எனக்குள் இருக்கிற இந்த ஆழமான அதீதமான நம்பிக்கை தான் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் சரியாக, துல்லியமாக, நுட்பமாக, மேன்மையாக கொண்டாட முடியும். ஆக கடவுள் நம்மோடு என்பதை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து இயேசுவின் பிறப்பு விழாவுக்கு தயாராகும். கடைசியாக, இறுதியாக, சுருக்கமாக, இரண்டாவது the purpose of the Jesus birth, இரண்டாவது நோக்கமும் அழகாக பதிவு செய்யப்படுகிறது. என்னன்னா, சூசேப்பருக்கு காவல் சமணர் சொல்லுகின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ள மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், பிறக்கின்ற குழந்தைக்கு இயேசு என்ற பெயர், அந்த இயேசுதான் எனது பாவங்களிலிருந்து மீட்பார் என்ற ஒரு அழகான மெய்வாக்கும் கொடுக்கப்படுகிறது, இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன? நம் பாவங்களிலிருந்து மீட்பார். எவ்வளவு பெருத்தீங்களா? ஸோ இஸ் அ சேவியர். இன்னைக்கு 2ஆம் வாசகம் ஆண்டவருடைய மீட்பு பணி அவ்வளவு அழகாக பவுலடியார் சொல்லுகிறார். ஆக கடவுளை நம்புவோர் மீட்க பெறுவர். புனித பவுலடியார் மீண்டும் மீண்டுமாக நெத்தியில் அடித்தது போல தன்னுடைய 13 கடிதங்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், யார் 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 கடவுளை எல்லாம் நம்புகிறார்கள். யார் கடவுள் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்கள் மீட்க பெறுவார்கள். ஆக நம்ம எல்லாருக்கும் நாம் எல்லாம் பலவீனம் உள்ளக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க we are all fragile. ஃப்ரைஜைல்னா உடையும் கண்ணாடி. நம்மளாம் உடைந்து போவோம் பலவீனத்தால், குறைகளால், இல்லை சீக்கிரமாக உடைந்து போவோம். ஆனால் உடைந்த நம்மை, நொறுங்கிய நம்மை சேர்க்கக்கூடிய, பாவங்களுக்கு மீட்கக்கூடிய ஆண்டவர் இயேசு நமக்காக மீண்டுமாக பிறந்தெடுத்து வருகிறார். ஒரு சின்ன நிகழ்ச்சியோட முடிக்கலாம். அதாவது இங்கிலாந்தில் ஒரு பெரிய கோவில், அந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு ஆட்டின் உருவம், ஒரு ஆடின் உருவமானது வரையப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு வரலாறு என்னன்னா, 18ஆம் நூற்றாண்டில் அந்த கோவில் கட்டப்படுகின்ற போது அந்த கோபுரத்தின் உச்சியில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு அப்படியே அங்கிருந்து கீழே விழுகிறார். விழுந்தவர் கீழே ஆடு இருக்கு, ஆடு, அந்த ஆட்டின் மேலே அவர் விழுந்துடுறார். இப்போ ஆடு செத்து போச்சு, இவர் காப்பாற்றப்படுகிறார். அந்த ஆடு இவருக்கு உயிர் கொடுத்ததால் அந்த ஆட்டுக்கு நன்றியாக அந்த கோயிலுடைய உருவத்தில், கோபுரத்தில் அவர் அந்த உருவத்தை பதிவு செய்கிறார். இன்றைக்கு கூட அன்புக்குரியவர்களே, நாம் கூட பாவத்தினால், பலவீனத்தினால் நாம் விழுகின்ற பொழுதெல்லாம் செம்மறி ஆடு போல ஆண்டவர் நம்மை தாங்கி, தம்மை பலியாக்கி நம்மை எல்லாம் காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார் என்ற அழகான உண்மையை உணர்ந்து கொள்வது தான் இயேசுவின் பிறப்பு விழாக. இப்படியாக நிதானமாக ஆண்டவருடைய குரலெல்லாம் கேட்டு நமக்காய், நம்மோடு, நம் சார்பாக கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களாம் மீட்கதான் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சி உள்ளத்தில், எண்ணத்தில், குடும்பத்தில், திருமண வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவருடைய பிறப்பின் ஆசீர்வாதத்தை கொண்டாடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தயாரிப்பு, உங்கள் மனசுக்குள்ள பூத்துக்குழுகின்ற அந்த ஆண்டவருடைய இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் ஆண்டவருடைய பிறப்பின் விழா, நள்ளிரவு திருப்பலி ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். நம் ஆண்டவர் பாலனேசு நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாசம். வாழ்வுரை நம்புகிறேன், தூய ஆவியின்
பரபரப்பான வாழ்க்கை சூழலில் நிதானமாக ஆண்டவருடைய குரலை கேட்பது. மரியாள் பூந்தோட்டம் என்றால் புனித சூசையப்பர் பூந்தோட்ட காவல்காரராக இருக்கிறார். ஆக அப்படியாக நம் ஒவ்வொருவரும் பூந்தோட்ட காவல்காரர்களாக பூந்தோட்டமாக நம்முடைய வாழ்வெல்லாம் மலர ஆண்டவர் இயேசு நம்மோடு நமக்காய் பாவங்களையெல்லாம் மீட்க என்ற அற்புதமான அந்த சிந்தனையை விழாவாக நாம் கொண்டாட பல பொது தேவைகளை வைத்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். திரு அவைக்காக உமது நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட பணியாளர்களாகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் அன்னை மரியாவைப் போல உம் திருவுளத்திற்கு பணிந்து வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவினை மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விழாவாக கொண்டாடிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக ஆண்டவராம் இயேசுவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று பவுலடியாரின் வாழ்த்து இவ்வுலகில் மெய்ப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உலக தலைவர்களும் எம் நாட்டு ஆள்வோர் அமைதியும் பாதையில் பயணித்து மக்கள் அனைவரையும் சமய சமூக பாகுபாடின்றி ஒரு தாய் மக்களாக பாவித்து நல்வழி நடத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்வுக்காக திருவருகை கால வலயத்தின் 4ஆம் மெழுகுத்திரியை அன்பின் சுடராக ஏற்றும் இந்நாளில் உமது அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் அனைவரும் அன்பின் சாட்சிகளாக விளங்க மன்றாடுகின்றோம். இக்கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாங்கள் பிறர் அன்பு செயல்களில் எம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உமது அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனமாற்றத்திற்கான அழைப்பினை தொடர்ந்து கேட்டு வரும் நாங்கள் உமது பொறுமையை சோதிக்கும் மக்களாக வாழாமல் தகுந்த பாவ சங்கீதனம் வழியாக உம்மோடும் பிறரோடும் ஒப்புரவாக மன்றாடுகின்றோம். எங்கள் உள்ள கதவுகளை தட்டும் உமக்கு இடமளித்து தூய்மையான இருதயத்தோடு உம்மை வரவேற்கும் வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். A beautiful preparation which is required to celebrate a beautiful, a meaningful, a worthiful Christmas. நல்லதொரு அழகான தயாரிப்பு, அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் விழாவுக்கான தயாரிப்பு மனசுக்குள்ளாக நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் பேசுவோம். மனசு, நம்முடைய உள்ளம் ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இல்லமாக மாற கடவுளை ஆண்டவா பாலன் இயேசுவே, பரபரப்பான எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்து உம்மை மட்டும் விட்டுவிடாமல் உம்மை பிடித்து உம்மை மையப்படுத்திய வாழ்வாக எங்கள் வாழ்வெல்லாம் அமைய நீர் எமக்காய் எங்களுக்காய் எங்களோடு எங்கள் வாசம் செய்கின்ற அற்புதமான ஆண்டவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை தான் வாழ்வாய். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள் எல்லாம் மீட்கதான் உடைய பிறப்பு என்பதை உணர்ந்து கொண்டு அற்புதமான ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக எங்கள் திருமண, குடும்ப, துறவு, தனிப்பட்ட வாழ்வு உடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் எல்லோரும் அனுபவித்து மகிழ்வித்து மகிழக்கூடிய மனிதர்களாக, குடும்பங்களாக மாற்றும்படியாக உண்மை நாங்கள் வேண்டுகின்றோம். காணிக்கைகள் கொண்டு வர கரமே வருகின்றேன், கனியமுதே கரம்
அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து சேர்ந்து நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இறைவனுக்கு அற்புதமாக நம்முடைய உள்ளத்தையே காணிக்கையாக, உழைப்பின் அடையாளமான அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய உள்ளம் பல நேசு தவழ்கின்ற இல்லமாக மாற ஆண்டவரிடத்தில் கையளிக்கக்கூடிய புனிதமான திருவருகை காலத்தில் 4ஆம் ஞாயிறு இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியா தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள எங்கள் உழைப்பின் அடையாளமான காணிக்கையும் புனிதப்படுத்தி இவற்றின் வழியாக எங்கள் உள்ளமெல்லாம் பாலநேசு தவழ்கின்ற இல்லமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் அல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. இறை வாக்கினர் அனைவரின் திருவரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வருவிக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதை மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொழி முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கைய மக்கள் அருளினார். ஆகவே வானக தூதர்களோடும் பெருந்திரளோடும் ஆட்சி செய்வராகிய அனைவரோடும் எங்கள் வாழ்வில் செய்கின்ற செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக உம்மை புகழ்ந்து துறை குரலாய் பாடுவதாவது. மத்தியில் அருள் நிறைந்த இயேசுவாக தன்னுடைய தியாக பலியில் தன் திருவுடல் இரத்தத்தையும் பொழிபவராக ஒருவருக்கெல்லாம் பார்ப்போர், ஜெபிப்போர், வேண்டுவோர், நம்புவோர் அனைவருக்கும் அருளின் ஆசீர்வாதமாக நம்மோடு நமக்காய் நம் சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் அவருடைய உடனிருப்பை நாம் உணர, நமக்காக நம்முடைய பாவங்களெல்லாம் மீட்க என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறைவாக, பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட இவற்றின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை இது நோக்கி நாம் கொண்டாடி இன்றைக்கு மீண்டுமாக பிறந்து வரக்கூடிய அந்த ஆண்டவருடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக எல்லோரும் ஆசீர்வாதத்தை நாம் பெற ஆண்டவர் கரத்தில் முன்பாக ஒப்பு கொடுத்து நாம் வேண்டும். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை விட்டு தமது சீடருக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவன்னமே இரவு வெறும் அருளிய பின் கிண்ணத்தையும் எடுத்து தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக நம்பிக்கையின் மாறு பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமானமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவையை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்தலும். அன்பான இறைவா, நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்து உம்முடைய விழாவெல்லாம் தயாரித்து நீர் எமக்காய் எங்களுக்காய் என்ற அற்புதமான சிந்தனையை உள்வாங்கி உடனிருப்பை உள்ளத்தில் இல்லத்தில் உணர்ந்து எங்களுக்காய் பிறந்தீர், பாவங்களையெல்லாம் மீட்டு எடுக்கின்றேன் என்ற அற்புதமான சிந்தனைகளை உள்வாங்கி எங்களை தயாரித்து உடைய விழாவுக்காக கொண்டாட இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் ஏனைய சிறப்பு கருத்துக்கள் நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுப்பவர்கள், ஆண்மலை பற்றிக்காக ஒப்புக் கொடு அனைத்து ஆத்துமாக்களுக்காக ஒப்புக் கொடுத்து சுபிக்கின்றோம். எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் புழைந்தரும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நடைபாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து மரமருள நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
யாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீண்டும் மீண்டுமாக நெத்தியில் அடித்தது போல உள்ளத்தில் இருத்தி கொள்வோம். கடவுள் நம்மோடு நமக்காய் பிறந்த பாலநேசு நம் சார்பாக இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை உள்ளத்தில் உணர்வோம். நமக்காய் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மன்னித்து புது வாழ்வை ஆண்டவர் வழங்குகிறார் என்ற சிந்தனையோடு கடவுளை போற்றி புகழ்ந்து இறைவன் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திரு. ஆண்டவா, எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுய நலன்கள் எல்லாம் மன்னித்து உம்முடைய அருளாலும் உம்முடைய ஆசீராலும் நிரப்பேற உள்ளமும் இல்லமும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் தழைத்தோங்க செய்ய நீர் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த ஆண்டவர் அக்கறையோடும் படைத்த கடவுள் நம்மை பராமரிப்பார் என்ற நம்பிக்கையோடும் நமக்காய் நம் சார்பாக நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை, பிறப்பின் நோக்கத்தை உணர்வதுதான் கிறிஸ்மஸ். நமக்காய் அந்த ஆண்டவர் பாவங்களெல்லாம் மீட்க, குறைகளெல்லாம் நிறைவாக, பலவீனங்களெல்லாம் பலமாக மாற்ற, புது வாழ்வும் புதிய தெம்பையும் வழங்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசையோடு வாஞ்சையோடு ஆண்டவரை நாம் பெற முயற்சிப்போம்.
இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கை. சென்னை தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை அம்புரோஸ் சந்தோஷ், தாய் மேரி சத்யா, இவர்களின் மகன் ஐசக் சங்கீத் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜோ வலன் நிரஞ்சன், தாய் மோனிகா வச்சலா, இவர்களின் மகள் கிறிஸ்டினா மேரி கனிஷ்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் வாரத்தின் முதல் நாள் வாரம் வாரம் என்று நம்முடைய வாழ்வெல்லாம் 1000 வழிகள், 1000 கஷ்டங்கள், 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும் இந்த ஆலயத்திலிருந்து நாம் தொடங்கக்கூடிய ஒரு சூட்சமே வேறு தான். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு பலம், ஒரு நன்றி, மனசாட்சியுடைய குரலாக இறைவனுடைய குரலானது ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக நம்ம எல்லாரும் ஒரு மனசுக்குள்ளாக ஒரு மறு ஆய்வு, மறு சீராய்வு, ஒரு சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அற்புதமான இந்த இடத்துல நாம் தொடங்கக்கூடிய இந்த நாள், இந்த வாரத்தினுடைய பயணங்கள் இவையெல்லாம் வாழ்வின் திருப்பயணங்களாக மாற குடும்பமாக நாம் வருவதும் தனிப்பட்ட முறையில் நாம் தயாரிக்கக்கூடிய அற்புதம். அதுவும் இன்றைக்கு திருவருகை காலத்துடைய 4ஆம் ஞாயிறு எவ்வளவு அழகாக ஆண்டவர் கொடுத்து 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 நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வாருங்கள், வாழுங்கள், வளருங்கள், உயருங்கள் என்று அற்புதமான இந்த சிந்தனையில் உள்வாங்கி இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி கடவுளுக்கு ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்த்துக்களை ஆண்டவருக்கு மகிமையும் புகழும் அவருக்கே உரித்தாக. ஞாயிறு அறிவிப்புகள். அன்புக்குரியவர்கள், இந்த நாள் சிறப்பித்த நம்முடைய வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்தவர்கள் பல பணிகளை நம் சார்பாக இருந்து எளியவர்களுக்கு பங்கில் அவர்கள் செய்கிறார்கள். பங்கு தந்தனுடைய அந்த தோழமையோடு ஆக மிகுந்த வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்த திருப்பலியை சிறப்பித்த வின்சென்ட் பவுல் சபைக்கு கூடுதலாக கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். தொடர்ந்து அவர்கள் பணி சிறக்க வாழ்த்தும். நீங்கள் நிறைய பேர் செய்யுங்க, சேருங்க. சில பேர்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. we do want to participate in the parish activity. கட்டாயம் நீங்கள் தாராளமாக வின்சென்ட் பவுல் மூலமாக சேர்ந்து பணிகளையும் நீங்கள் ஆற்ற முன் வரலாம். அதேபோல் அன்புக்குள்ளே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இளையோர் இயக்கத்தினர் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை புனித ஸ்டீஃபன் முதல் வேத சாட்சியினுடைய விழா. வருகின்ற சனிக்கிழமை 27 புனித யோவான் திருத்தூதருடைய நற்செய்தியாளருடைய விழா. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 75,480. வின்சென்ட் பவுல் மூலமாக இந்த செகண்ட் கலெக்ஷன் நீங்கள் கொடுத்தது 51,015 ரூபாய் உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்தினுடைய சிறப்பு, அதாவது அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு அற்புதமாக நீங்கள் செவி கொடுத்து கேட்கிறீர்கள். ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஸ்லோலி கெட்டிங் ரெடி டு ப்ரிப்பேர் and to celebrate a Christmas. What is most important to celebrate Christmas is nothing but a heart. நம்முடைய மனசு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் நீங்கள் எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, எத்தனை பேர் குடியில் அமைச்சிட்டீங்க, ஸ்டார் கட்டியிருப்பீங்க, இல்லை இன்றைக்கி ஷாப்பிங் போகணுன்னு இருப்பீங்க, சில பேர் பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துருக்கிறீங்க. வெல் அண்ட் குட், வெல் அப்ரிஷியேட்டட். பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? நல்ல மனசு கடவுள் கேட்பார். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த நல்ல மனசு எப்படி கொடுக்கலாம் கடவுளுக்கு? நல்ல பாவ சங்கீர்த்தனம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எ டே ஆஃப் கன்ஃபெஷன். நாளைக்கு இட்ஸ் எ செலிப்ரேஷன். ஒவ்வொரு அருட்சாதனம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம். என் வாழ்க்கையில் பல இடங்களுக்கு நான் போயிருந்தாலும், பல நாடுகளுக்கு போயிருந்தாலும், விச் அட்மையர்ஸ் மீ, எனக்கு தெரியல, மெஜுகூரின்னு ஒரு இடம். மெஜுகூரியில் மாதா காட்சி கொடுத்த இடம். அது எங்கே இருக்குன்னா போஸ்னியா எர்சகோவினா நாடு. ஒரு நைட்டு முழுது நான் கப்பலில் போனேன்.
அந்த கப்பல் பெரிய கப்பல். அந்த கப்பலுக்குள்ளே எத்தனை பஸ்ஸு, கப்பலுக்குள்ளே பஸ்ஸு 70 பஸ்ஸு. அப்போனா நினச்சி பாவம் எவ்வளோ பெரிய கப்பல். ஒரு நைட்டு முழுவதும் ஒரு பயணம் போயிட்டு மெச்சுக்குரிய இடத்துக்கு போகிறது. அந்த மலை மேலே மாதா காட்சி கொடுத்த அந்த மலை மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு கோவில், செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்னு ஒரு சர்ச். அங்கே நான் பார்த்தது இன்னும் என் கண்ணு முன்னாடி என்னென்னா, ஏறக்குறைய ஒரு 45-50 குருக்கள் அங்கங்கே இருந்து பாவ சங்கத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பல மொழிகள் ஏறக்குறைய ஒரு 20 லாங்குவேஜ் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ என்னன்னா, மாதாவை சந்திப்பதற்கு முன்பாக, ஆண்டவருடைய மகிமையை பெறுவதற்கு முன்பாக கன்ஃபெஷன் இஸ் மச் நீடட். ஆகவே நாளைக்கு நல்ல பாவம் நீங்கள் செய்யுங்க. யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இன்னைக்கு அப்படியே மனசுக்குள்ளே அசை போடுங்க. எங்கெல்லாம் யூ மிஸ் அ ட்ராக், எங்கே நீங்கள் வழி தவறிய ஆடுகளாக இருந்தீங்க, மறுபடியும் கடவுள் அழைக்கிறார். ஆக நாளைக்கு எல்லாரும் ஒரு பாவ சங்கீதம் செஞ்சு நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடி பாருங்கள். தட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். பாவ சங்கீதம் செஞ்சாமல் நீங்கள் கிறிஸ்மஸ் வாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். தட்ஸ் அ பிக் ஒரு திருவிழாவை நீ கொண்டாடலாம். ஒரு பாவ சங்கீதனம் என்பது விண்ணகத்தின் திருவிழா. ஆகவே நாளைக்கு 5 மணிக்கு குருக்கள் இங்கே இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் வேலையை முடிச்சுட்டு வாங்க. 9 மணி வரைக்கும் எல்லா குருக்களும் இங்கே இருப்பார்கள். நல்ல பாவ சங்கீதனம் செய்து உங்களையே நீங்கள் தயாரித்து லெட்ஸ் ஆல் செலப்ரேட் a பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பாக கொடுக்கப்படும். நாளைக்குடைய பாவ சங்கீத டைம் சொல்லிவிட்டு 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்றைக்கு வழக்கம் போல் திருப்பலிகள். மதியம் 3 மணிக்கு கிறிஸ்மஸ் பரேட். அது என்ன கிறிஸ்மஸ் பரேட்? நீங்கள் யூரோப்பிலலாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கேட்ட மாதிரி ஒரு கிறிஸ்துவ சாட்சிய பேரணி குடியிலெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு, சாண்டா கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, கேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆடியோ பாட்டு, கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு நீங்கள் பாருங்கள். இட்ஸ் அ பிக் செலிப்ரேஷன். இட்ஸ் ஆல் செலிப்ரேட் டுகெதர், நாட் ஓன்லி இன் த கேத்தலிக் and also we are inviting all other denomination, all other sectors, all other sects, even other religion people எல்லாரையும் அரவணைத்து கிறிஸ்மஸ் உடைய பகிர்வை நம்ம அப்படியே பவனியாக போயிட்டு வாங்கன்னா உங்களை சொல்ல முடியும். வாங்க 3 மணிக்கு வாங்க. நம்ம அப்படியே ஒரு பவனி 45 நிமிஷம் இல்லைன்னா 1 மணி நேரம் தான், அவ்வளவுதான் நடக்கும். ஆக இயேசுக்காக நேரத்தை செலவு பண்ணிட்டு வரலாமே. ஆகையால் வாங்கன்றதை அழைக்கின்றோம். இதை நடத்தவர்கள் நிர்வாகக்குழு, செயற்குழு, பங்கு பேரவை முன்னின்று அப்படியே அழைத்து கொண்டு செல்வார்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு பவனி பங்கெடுக்க முயற்சிகள், சாட்சி பவனி. அது முடிஞ்ச உடனே 4:30 மணிக்கு கிறிஸ்மஸ் பண்ணிங்க நிறைய கொடுத்துருக்குறீங்க, நிறைய பல்காகவும் கொடுத்துருக்கிறீங்க. பல பேர் தனிப்பட்ட முறையில் இருக்கிற பங்குகளே நம்ம அதை பகிர்வு கொடுக்குறோம். பிறகு வின்சென்ட் பால் மூலமாக செவ்வாய்க்கிழமை, பிறகு மாலை நேர பள்ளி, ஏறக்குறைய 12 பங்குகளுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க இன்னும் போயிட்டே இருக்குது. ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாம் கிறிஸ்மஸ் நம்மால் முடிந்த பரிசுகளை கொடுக்கணும். கலெக்டிவாக வால்யூமாக எடுத்து நாம் செய்கின்றோம். ஆக அதெல்லாம் அடுத்த நாட்களில் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். அது இன்றைக்கி 4:30 மணிக்கு பகிர்வுக்கும் ஆல்டர் பாய்ஸ்க்கு அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். திருப்பலி முடிஞ்சவுடன் கேட்டகிஸ்டுக்கு நான் சென்று அங்கே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். எங்கேயுமே கொண்டாட்டம், கடவுளுடைய பிறப்பை நாம் கொண்டாடுவோம். மிக முக்கியமான அறிவிப்பு, கிறிஸ்மஸ் கால நேர அட்டவணை. எப்போ கிறிஸ்மஸ் வருது? புதன்கிழமையா வியாழக்கிழமையா? இந்த வாரத்தில் வருதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஆகையில் புதன்கிழமை நம்ம எல்லாருக்கும் என்னது 24ஆம் தேதி இரவு மகிழ்ச்சியோடு வாங்க, நல்ல ஆடம்பரமாக வாங்க. உங்களுடைய புத்தாடைகளெல்லாம் அணிந்துபடியே ஆண்டவர் எனக்குள் பிறந்திருக்கிறார், பிறக்க போகிறார், வாழ்வு கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு வாங்க. டிசம்பர் 24 புதன்கிழமை நள்ளிரவு திருப்பலி நேரத்தில் 2 ஆங்கிலமும் தமிழும் ஒரே நேரத்தில் நாம் தொடங்குகின்றோம். தமிழ் 11 மணிக்கு கேரல்ஸ் பாடல்கள் பாடப்படும். 12:45 நாம் நள்ளிரவு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் ஆடம்பர திருப்பலியை நாம் தொடங்குவோம். ஆக நம்முடைய பள்ளி வளாகத்தில் நடைபெறும். பிறகு ஆங்கிலத்தில் அதே நேரம் 11 மணிக்கு நாம் அங்கே கிறிஸ்மஸ் கேரல்ஸ், 11:45 நள்ளிரவு திருப்பலி. 11 மணிக்கு கேரல்ஸ், 11:45 நள்ளிரவு திருப்பலி. ஒரே நேரம் ஆங்கிலம் பள்ளிக்கூடம், பிறகு தமிழ். நமக்கு இங்கே உங்களுக்கு தெரிந்துதான், மீண்டுமாக நினைவுறுத்துகின்றேன். பிறகு அடுத்த நாள் 25ஆம் தேதி காலையினுடைய கால அட்டவணை 7:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும், ஆண்டவருடைய பிறப்பு விழா. பிறகு 9:15 ஆங்கிலத்தில் திருப்பலி. 10 மணிக்கு வரதாயம்பட்டி அந்தோடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். 24ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு திருப்பலி, மாலை திருப்பலி இருக்காது. 25ஆம் தேதி சாயங்காலம் அந்த நாள் மாலை திருப்பலி இருக்காது. ஆகவே இதெல்லாம் நாம் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாருங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு அதைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு குடும்ப ஞாயிறு இல்லையா, ஹோலி ஃபேமிலி சண்டே.
திருக்குடும்பமாக அந்த ஞாயிறு நாம் கொண்டாடுகிறோம். மாசில்லா குழந்தைகள் விழா முன்னிட்டு மறைக்கல்வி வகுப்பிலே அவளுக்கு போட்டிகளும் நடைபெறும் என்பதை காலை உணவு மதிய உணவு அவளுக்கு வழங்கப்படும். நாம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு கிரிப் காம்படிஷன் நீங்கள் குடில் அமைத்து அதில் பரிசு பெற பதிவு செய்து கொள்ள விரும்பினால் 100 ரூபாய் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம். வீடுகளுக்கு வந்து உங்களை அவர்கள் பதிவு செய்தவர்களுக்கான போட்டிகளில் கண்டுகளித்து பரிசுகளையும் கொடுக்கப்படும். பிறகு பார்க்கிங், நமக்கு இந்த கிறிஸ்மஸ் நைட்டெல்லாம் உள்ள வண்டி விட முடியாது, டேப்பர் போட்டு அமைத்திருக்கின்றோம். வெளியில் விடலாம், அங்கங்கே நீங்கள் பார்த்து பத்திரமாக வண்டிகளை விட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளும். அவ்வளவுதான் இன்றைய நாளுடைய அறிவிப்புகள். பிறகு இந்த இந்த கிறிஸ்மஸ் பரேடுடைய அந்த தெருக்கள் எது வழியாக, யுனைடெட் காலின் 4வது குறுக்கு தெரு வழியாக 1வது மெயின் ரோடு, 3வது குறுக்கு தெரு, பிறகு சர்க்குலர் ரோடு, 2வது மெயின் ரோடு ராஜாராம் காலனி, 3வது மெயின் ரோடு யுனைடெட் இந்தியா காலனி, 4வது குறுக்கு. ஆகையால் இதெல்லாம் பங்கெடுக்க போன வருஷம் போன அந்த வழிகளை நாம் பின்பற்றுகின்றோம். உங்கள் இடங்களில் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய குடிலை, ஆண்டவர் பாலன் இயேசுவை வரவேற்பு கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும். மீண்டும் ஒரு முறை இந்த நாள் இந்த வாரம் சிறப்பாக அமையட்டும். அனைவரும் மகிழ்ச்சியோடு நல்ல பாவசங்கத்தினம் செய்து ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்கு வாங்க வாங்க என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்துட்டு இருப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்களும் வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாதாட்சி செய்கிற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருளோடும் ஆசீர்வாதத்தோடு அன்னை இடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் விழா ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக அமைய கரங்கள் உயர்த்தி அன்னையின் முன்பாக நம்மையும் நம் குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து, அம்மா தாயே, ஆரோக்கியதாயும் அருள் நிறைந்ததாயும் ஆசீர்வதிக்கின்றதாயும் நம்புவருக்கெல்லாம் நலமானதாயும் தேடி வருவருக்கெல்லாம் பலம் பொழிகின்றதாயும் தஞ்சம் என்றிருப்பவருக்கெல்லாம் சக்தி நிறைந்ததாயும் எங்கள் குரலுக்கெல்லாம் செவி சாய்க்கின்றதாயும் பரிந்துரைக்கின்றதாயும் வரங்கள் பல பொழிகின்ற தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியே, இங்கு குழுமிருக்கிற அத்தனை மக்கள் காலை முதல் இரவு வரை இந்த நாள் இந்த வேலை வந்தவர்கள் வர இயலாத அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தோம். இந்த நாளிலும் சரி இந்த வாரமும் சரி நல்லது ஒரு தயாரிப்பாக பாவசங்கத்தினம் செய்யும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவின் பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் ஆழமாக மகிழ்வோடு கொண்டாட எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வாதம் பாதுகாப்போடும் பராமரிப்போடு கடவுளை உடன் இருப்பை நாங்கள் உணர அருள் புரியும். இந்த நாள் இந்த வாரம் இவர்களுடைய அத்தனை பேருக்கு குழுமிருக்கின்ற அத்தனை பேருடைய குடும்ப வாழ்வையெல்லாம் ஆசீர்வதி எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் பயணங்கள் தங்கள் குடும்ப வாழ்வு ஆயிரம் 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 வழிகள் காயங்கள் கவலைகள் இருந்தாலும் நம்பிக்கையின் விழாவாக விண்ணிலிருந்து மண்ணில் பூத்த மலருனுடைய அந்த அற்புதமான விழாவை நாங்கள் கொண்டாட எல்லா மக்களையும் அருளால் ஆசிரால் நிரப்பியருடும்படியாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளையும் அன்னையாம் தேவத்தாயுடைய ஆசிரியை பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கிறிஸ்மஸ் பாடலை நிறைவு பல மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். மீண்டுமாக உங்களை அன்போடு பாசத்தோடு ஆண்டோடைய பிறப்பு விழா கொண்டாட வாருங்கள் என்ற அழைப்போடு செல்லுங்கள். ஜீவனே இயேசு பாலன்
ஆவியாரின் பெயராலே ஆமென்.